முன்னாடியிலேருந்து நான் முன்ன கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சுமார் 2 வருஷமாக ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு இது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அபிமான் வந்து வேர் வளர்ச்சிக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் வாங்கி கரைச்சி விட்டேன். ரொம்ப நல்லா வேர் வளர்ச்சி சூப்பராக இருந்துச்சு. அபிமான் வந்து செடி நட்டு 15 நாளைக்கு கொடுத்தேன். 15 நாள் கொடுத்து வேர் வளர்ச்சி நல்லா வந்துச்சு. அப்புறமா அந்த 15 நாள் விட்டு இன்னொரு 15 நாள் கழித்து ஆர்பிக்ஸ் கொடுத்தேன். பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இப்போ தக்காளி நல்லா இருக்குது. இப்போ ஒரு ட்ரம்முக்கு 2 லிட்டர் பார்த்து கரைச்சி நல்லா ட்ரிப் சிஸ்டமில் விட்டுறேன். 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இது அப்புறமா இது வந்து கரைச்சி விடுவேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் அபிமானும் ஆர்பிக்ஸ் விட்டு பின்னாடி எப்பல் 777 வந்து கரைச்சி இது ஸ்ப்ரே பண்ணுவேன். நல்லா காயினுடைய சைஸு காயினுடைய தரம் சைஸு எல்லாம் நல்லா வந்திருக்குது. எப்பல் 777 அடிச்சு பின்னாடி அதான் 1 லிட்டருக்கு வந்து ஒரு ட்ரம்முக்கு 1/4 லிட்டர் கரைச்சி விட்டுருவோம். என்னோடய பேர் என்எஸ்ஓக்கு, பேரிகை கிராமம், சூளகிரி வட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் வந்து இப்போது வந்து ஒரு 4 ஏக்கரா தோட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்மளது 4 ஏக்கரா தோட்டம். அதில் 1.5 ஏக்கரா வந்து தக்காளி இருக்குது. அதில் வந்து இப்போ தான் காய் பிஞ்சு நல்லா இறங்கியிருக்குது. காய் பிஞ்சு நல்லா வளர்ச்சியாக இருக்குது. இப்போது மீதி ஒரு 2 ஏக்கரா வந்து செவந்தி இருக்குது. தக்காளி வந்து இப்போ 1.5 ஏக்கரா நல்லா காய் பூ பிஞ்சு நல்லா இறங்கியிருக்குது. நம்ம ஏரியாவில் அப்போ பகுதியில் காய்கறி வளர்ச்சி நல்லா இருக்குது. எப்போனாக்கா அந்த சீசனை பற்றி போடுவோம். இப்போ வந்து நம்ம கேரட்டு, பீட்ரூட், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டோம், பீட்ரூட் போட்டோம், இதெல்லாம் போட்டோம். இப்போ ஃபஸ்ட் இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வகைகள்லாம் போடுறோம். கொத்தமல்லி சீசனை பார்த்து பொறுத்து போடுறோம். எல்லாம் நல்லா வளர்ச்சி வளரும். தோட்டம்லாம் நல்லா பண்ணுறோம். இந்த பக்கம் நம்மளுடைய கிராமத்தில், பேரிகை கிராமத்தில். முன்னாடி பார்த்தேன். முன்னாடியிலேருந்து நான் முன்ன கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சுமார் 2 வருஷமாக ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு இது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அப்புறமா இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நான் ஃபோன் போட்டு ஆஃபீஸ்க்கே ஃபோன் போட்டு கேட்டேன். அது கேட்டதுக்கு இது மாதிரி அபிமான் வந்து வேர் வளர்ச்சிக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இது 1 ஏக்கராக்கு 5 லிட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் வாங்கி கரைச்சி விட்டேன். ரொம்ப நல்லா வேர் வளர்ச்சி சூப்பராக இருந்துச்சு. அபிமான் விட்டேன். அப்புறமா அது நல்லா வேர் வளர்ச்சி நல்லா செடி நல்லா வளர்ச்சி. அப்புறமா ஆர்பிக்ஸ் விட்டேன் 2வது வாட்டி ஆர்பிக்ஸு. அப்புறமா எப்பல் 777 இப்போ அடித்தேன். வளர்ச்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு. மகசூல் நல்லா வந்துச்சு. வேர் வளர்ச்சி நல்லா தண்டு வளர்ச்சி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் அந்த பூ பறிக்க இதெல்லாம் வர்றதுக்கு ஆர்பிக்ஸ் விட்டேன். ஒரு 15 நாள் கழிச்சு நல்லா வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. அதே பார்த்து திரும்ப மறுபடியும் தக்காளிக்கு நான் யூஸ் பண்ணேன். தக்காளி இப்போ வந்து பூ பிஞ்சு நல்லா எடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு அபிமான் கொடுத்து அப்புறமா ஆர்பிக்ஸு அப்புறமா எப்பல் 777 கொடுத்துருக்கேன். மண்ணு சரி இந்த மண்ணுடைய கட்டித்தனம் விட்டு கொஞ்சம் இது நல்லா இருக்குது, லூஸாக இருக்குது. அபிமான் வந்து 15 நாளில் கொடுத்தேன். செடி நட்டு 15 நாளைக்கு கொடுத்தேன். 15 நாள் கொடுத்து வேர் வளர்ச்சி நல்லா வந்துச்சு. அப்புறமா அந்த 15 நாள் விட்டு இன்னொரு 15 நாள் கழித்து ஆர்பிக்ஸ் கொடுத்தேன். பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இப்போ தக்காளி நல்லா இருக்குது. இப்போ ஒரு ட்ரம்முக்கு 2 லிட்டர் பார்த்து கரைச்சி நல்லா ட்ரிப் சிஸ்டமில் விட்டுறேன். 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இது அப்புறமா இது வந்து கரைச்சி விடுவேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் அபிமானும் ஆர்பிக்ஸ் விட்டு பின்னாடி எப்பல் 777 வந்து கரைச்சி இது ஸ்ப்ரே பண்ணுவேன். நல்லா காயினுடைய சைஸு காயினுடைய தரம் சைஸு எல்லாம் நல்லா வந்திருக்குது. எப்பல் 777 அடிச்சு பின்னாடி ஒரு டேங்கருக்கு 1/4 லிட்டரு கரைச்சி நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். கிழங்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு கொடுத்தேன். கிழங்கு நல்லா சைஸ் வந்துச்சு. நல்லா அதே மாதிரி இருந்துச்சு எப்பல் 777.